களுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து, அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து, ஒரு விசை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவராக, போதுமானவராக, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற நல்ல தேவனாய் கூட இருந்து நம்மை நடத்தி வந்த எல்லாவற்றுக்காகவும், எல்லா கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக, எல்லா தயவுகளுக்காக, இரக்கங்களுக்காக தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உன்னதமானவரே உயர்த்துகிறோம். பரிசுத்தரே உயர்த்துகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனை நோக்கி ஒரு விசை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டுடைய தயவு, ஆண்டருடைய கிருபை நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்த தயவுக்காக தகப்பனே மக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உன்னதமானவரே உயர்த்துகிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவே உயர்த்துகிறோம். பரிசுத்தரே உயர்த்துகிறோம். எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர், நீர் எங்களை இம்மட்டுமாய் நடத்தினீரே, எங்கள் வாழ்க்கையில இம்மட்டுமாய் நீர் அற்புதம் செய்தீங்கப்பா. அதிசயங்களை காண செய்தீங்க. உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா. இம்மட்டுமாய் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்களுமே உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்களுமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ மகிமையின் தேவனே, உன்னதமான தேவனே, வல்லமையுள்ள தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே உயர்த்துகிறோம். இரக்கமுள்ள தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இருந்தவரும் இருக்கிறவரும் மறப்பவரும் ஆகிய எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உன்னதமான தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவே உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. மகிமையின் தேவனே, உன்னதமான தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். சொல்லுங்க. நீ நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். தகப்பனே, நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரராய் கொண்டிருக்கிறீரப்பா. உம்மை ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை துதிப்பதும், உம்மை பாடி ஆராதிப்பதும் ஒரு ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குதப்பா. கர்த்தாவே, இந்த காலை வேளையில் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி விஸ்வா முன்பாக வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய வழிநடத்துதலும் தொடர்ந்து நம்மோடு இருந்து இந்த ஆராதனையில ஆண்டவர் நாம மகிமைப்படும்படி பாடல் வேலை, துதி வேலை, ஆண்டவரே ஜெப நேரம், வாசிப்பு நேரம், வார்த்தை நேரம்,
எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி வர வேண்டியவங்களை சீக்கிரமா ஆண்டு கொண்டு வரும்படி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, அன்புள்ள ஏசப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே ஏசப்பா, அந்த அதிகாலை விலைக்கு ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, எங்களை இரவெல்லாம் பாதுகாத்து தகப்பனே ஏசப்பா ஆசனை குடி கொடுத்து தகப்பனே ஏசப்பா உங்களை ஜெபிக்க ஆராதிக்க தகப்பனே ஏசப்பா எனக்கு கொண்டு வந்த எல்லா கிருபைகள் தகவக்கம் ஏசப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, இந்த அதிகாலை ஜெபத்தை நீங்கள் ஆசைங்க தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, 6 முதல் முடியிருக்கும் தகப்பன் தேவ ஆவியானவரே ஏசப்பா எங்கள் இடத்துல நீங்கள் அசைவாருங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே ஏசப்பா ஏசப்பா தொழில் நீங்கள் அசைவாடுங்க தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, ஜெபத்தை ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டு ஏசப்பாங்க பதில் தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, வேத வாசிப்பை நீங்கள் ஆசைங்க தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் ஏசப்பா வார்த்தையை நீங்கள் ஆசைங்க தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, என் கூட ஏசப்பா என்ன பேச சித்தமாக ஏசப்பா என் கூட பேசுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, காது உள்ள ஏசப்பா ஏசப்பா கேட்டு ஏசப்பா நடக்கிற உள்ள ஏசப்பா மாற்றுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, பிள்ளைசப்பா துரிதமாக கொண்டு வாங்க தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் ஒரு மச்ச துதிக்க ஆராதிக்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. சப்பா எங்கள் கூடவே நீங்கள் இருங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே சப்பா, அதிகாலை ஜெப சப்பா தொடர்ந்து நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. வெள்ளப்படுத்துங்க வாசிங்க உதவி செய்யுங்க. நம்ம ஜெயிக்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்வம் கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் என்ற பாடலை பாடி சேர்ந்து நம் கர்த்தரை பாடி உயர்த்துவோமா? புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே நீடம் தந்தார் ஆவியாலே, என்னை தேற்றினார் வசனத்தாலே எனக்கு தீடம் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பி உள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பி உள்ளோம். பூரண சமாதானம் பூவிதனில் தருபவரே, பூரண சமாதானம் பூவிதனில் தருபவரே. புதிய பாடல் சேர்ந்து பாடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசய
பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் எஸ் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜா அவர், மகத்துவமானவரே. மகிமையின் ராஜா அவர், மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே என் ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் வந்தீரே. என் இருளின் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே. என் இருளின் வெளிச்சம் நீரே. நன்றி சொல்லுங்க, நன்றி நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க, நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு நன்றி நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த
அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா, உம்முறவுக்குள் வந்து விட்டேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததா, உம்முறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி அப்பா, நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நல்ல கரங்களை தட்டி காலை வேளையில அவரை ஆராதிப்பதும் அவரை துதிப்பதும் எத்தனை ஒரு பேரானந்தம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறதுக்கு நாம் ஏமாத்துறோம். யோசித்து பாருங்க. ஆண்டவர் நாம் அனுதினமும் அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும்ன்றதான் தேவன் விரும்புகிறார். அவரை முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் நான் சொல்றேன் பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரை துதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ட் தரீங்களோ, கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குங்க. அவர்தான் காரியங்களை கைகூடி வர செய்கிறவர். அவர்தான் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய பலனை தர்றது கர்த்தர் தான். நம்முடைய ஜீவ சுவாசத்தை அவர் கரத்துல தான் வச்சிருக்கிறாரு. யோசித்து பாருங்க. நம்ம இன்னைக்கு மூச்சு விடுறோம்னா அது அவர் நமக்கு கொடுத்த பிச்சைன்னு தான் சொல்லணும். அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய ஜீவ சுவாசம் அவர் கரத்துல இருக்கு. நம்முடைய வாழ்நாள் அவர் கரத்தில் இருக்கு. அவர் நினைச்சா என்ன செய்ய முடியும். கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுத்து ஆண்டவர் நம்ம இதுவரையிலும் உயிரோடு வைத்திருக்கிறார். அவரை துதிக்கிறது தான் நமக்கு முழு மூச்சா இருக்கணும். நீங்க துதிச்சு பாருங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். நீங்க அவரை ஆராதிச்சு பாருங்க. உண்மையாய் முழு மனதோடு அவரை ஆராதிச்சு பாருங்களேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவராலே நிறைவான பலனை கொடுப்பார். நிச்சயமா நீங்க ஒரு நாள் எந்த இடத்துல வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அற்புத அதிசயங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். அவரை துதிக்கிற நேரத்துல கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிங்க. இணைப்புல இருக்கிறவங்க மொபைல் போன் ஆன் பண்ணிட்டு அப்படியே இருந்துடாதீங்க. கர்த்தரை துதிங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரி. அவர் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்துக்கும் தேவனா இருக்கிறார். நீங்க துதிக்கும் பொழுதே ஆண்டவர் இறங்கி வருவார். நீங்க துதிக்கும் போது தேவ பிரசன்னத்தை நீங்க உணர முடியும். நீங்க துதிக்கும் பொழுது தேவ மகிமை ஆண்டவர் நம்மை நிரப்ப வல்லவரா இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென். ஏதோ வந்தோம் போனோம் என்று அல்ல, நான் வெறுமையாய் சிலம்பம் பண்ணேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் உம்மிடத்திலிருந்து நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ற வரைக்கும், உடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர்ற வரைக்கும் உம்மை நாங்கள் விட மாட்டோம் ஆண்டவரே. அன்னைக்கு யாக்கோபனுடைய சம்பவத்துல வாசிக்கிறோம், பொழுது விடுகிறது நான் போகட்டும்னு சொல்றத பாக்குறோம்.
ஆனாலும் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொன்ன யாக்கோபை போல நாங்கள் பற்றிக்கொண்டு, இஸ்ரவேலை போல நாங்கள் பற்றிக்கொண்டு உம்மிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் உம்மை போக விட மாட்டோம். எத்தனை பேர் அந்த வைராக்கியம்? எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. எல்லாரும் உயர்த்தி உயர்த்தி எல்லாரும் துதிங்க. எல்லாரும் எல்லா சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு நல்ல வாய்த்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி நல்ல பிரைஸ் பண்ணுங்களேன். ஜீவனுள்ள தேவனே உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். பெரியவரே உயர்த்துகிறோம், உன்னதமானவரே உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவே உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். அப்பா முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு, முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அப்பா அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். சொல்லுவோமா? என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். எனையாளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. எனையாளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவன் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவன் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. எல்லாரும் கரங்களை சேர்த்து ஆராதனை உமக்கே,
துதிக்கும் போதெல்லாம், உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை நிறைத்து, கர்த்தர் எங்கள் சூழ்நிலை எல்லாம் மறக்க செய்து, உம்முடைய சமூகத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தந்து நீ நடத்தி வருகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவன், எங்கள் மத்தியில் ஆளுகை செய்கிற தேவன், எங்களோடு இருந்து நடத்துங்கப்பா. உடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கர்த்தரை தேடி வந்த இணைப்பில் வந்த நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் கூட சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டுடைய வருகை நாட்கள் இருக்கிறோம். எத்தனை பேர் அதை உணர்றீங்கன்னு தெரியல. காலம் கொடிதான காலத்துக்குள்ளே இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற உலக நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது 3ஆம் உலக போருக்கு உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அழிவுகளும் கொள்ளை நோய்களும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புகிற காரியங்களும் பார்க்குறோம். ஆகவே இந்த கடைசி நாட்கள் இருக்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய வாசனை வீசுகிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படி ஒரு டெலிவரிதன் முன்பாக வந்து ரட்சிக்கப்பட்ட நாம, ஆண்டவரை தெரிந்து கொண்ட நாம ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுங்க. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. லாபம் என்ன? இந்த வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்த ஒரு வாழ்க்கை, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுங்க. அவர் விரும்புகிறாருங்க, அவருடைய வாசனை வீசுகிற பிள்ளைகளாய் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்க. ஒரு நாளும் ஆண்டவருடைய வாசனையை நாம் கெடுத்து போகக்கூடாது. உலக மனுஷன் நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது, நீ இயேசுவின் பிள்ளை தானே, நீ கிறிஸ்தவ தானே, நீ இப்படி இருக்கிற நம்மளை பார்த்து அற்பமா பேசிடக்கூடாது. இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தாங்க, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. பேச்சில், பார்வையில், சிந்தையில், நடக்கையில், ஜீவியத்தில், பரிசுத்தத்தில், விசுவாசத்தில், கற்புல ரொம்ப சாட்சியாயிருங்க, சாட்சியாயிருங்க. என் ஆண்டவருடைய வருகை நாட்கள் இருக்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. நான் கிறிஸ்தவன், பெயர் கிறிஸ்தவனா ஒரு நாளும் வாழாதீங்க. ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தாரோ, பாவிகள் மேலேயும் அன்பு கூர்ந்தார், எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்தார், யாவருக்கும் அவர் நன்மை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஜீவியத்தை எடுத்துக் கொள்ளாதீங்க. திரும்ப வாய்ப்பு கிடைக்காது. எப்போ மரணம்னு தெரியல. நமக்குள்ள வைராக்கியங்களும் கோபங்களும் பிரிவினைகளும் சண்டைகள் ஒரு நாள் இருக்கக்கூடாது, கசப்புகள் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு வாசனை வீசுகிற பிள்ளைகளா நீங்களும் நானும் இருக்கணும். இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு ஜெபம் பண்ணுங்க. இதுவரை ஒரு வேளை அப்படி இருந்திருந்தா ஆண்டவரே மன்னிங்கப்பா, இனி வரும் நாட்களில் உமக்கு பிரியமா நான் வாழ்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அதிகாலை வேலை கண்டடிவான்னு சொன்னது போல இந்த நாளும் இந்த காலை வேலை உண்மை கண்ட கிருபை எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்கள் தந்ததுக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இந்த நாள் நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்கள் கிருபை மாத்திரம்தான் ஆண்டவரே. உங்கள் கிருபைக்காக நன்றி, நன்றி சப்பா. இந்த காலை வேலை சபராய் ஒருமானப்பட்டு சப்பா ரட்சிக்கப்பட்ட ஜனமாகி எங்களுக்காகவும் சமூகத்தை இந்த நேரத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டு நாங்கள் அநேக ஆண்டுகள், அநேக வருடங்கள் ஆயும் இன்னும் எங்களுக்குள்ள ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறேன் சப்பா. உங்களோட வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற அனுபவம் எங்களுக்குள்ள இருக்குது ஆண்டவரே. உங்களோட வார்த்தையை நாங்கள் சரியாக கீழ்ப்படியாத நாட்கள் உண்டுப்பா, பரிசுத்தமாக வாழாத நாட்கள் உண்டு ஆண்டவரே. உங்களோட வார்த்தைக்கு எதிர்த்து நின்ற நாட்கள் உண்டு ஏசப்பா. அநேகத்தில் அன்பு காட்டாத நாட்கள் உண்டு ஆண்டவரே. சமாதானம் இல்லாத இருந்த நாட்கள் உண்டுப்பா. தேவன் ஏதாவது இடத்துல உங்களோட நாமத்தை தூஷித்து இருந்தால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நாங்கள் இந்த நாட்கள் வரைக்கும் நாங்கள் ஏதாவது செய்திருந்தா ஒரு விசையாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு உண்மையான ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. இயேசு நீங்க எப்படி இந்த பூமியில அப்பா அன்பா இருந்தீங்களோ, நன்மை செயல் சுற்றி திருந்தீரோ, எங்களுக்கு ஒரு மாதிரி இங்க வைத்து போயிருக்கிறீங்க அப்பா. அதை பார்த்து நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை நாங்கள் படித்திருக்கிறோம் சப்பா ஆண்டவரே. அநேக இடங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். சபையிலும் அன்னதினமும் உணர்த்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனால் அதை நாங்கள் அநேக இடத்துல வெளிப்படுத்தாம இன்னமும் நாங்கள் எங்கள் சுயத்தின்படியாய் வாழ்ந்து கொண்டிருந்தா ஒரு விஷயம் எங்களை மன்னிக்கும்படியாய் எங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வரணும் ஏசப்பா. முதல்ல நாங்கள் மனம் திரும்பணும் ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்பி இயேசு வெளிப்படுத்துறவங்களா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை தான், அந்த வாழ்க்கை
வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக இருக்கணும், கிறிஸ்துவோடு இருக்கணும் ஏசப்பா. கிறிஸ்துவ வெளிப்படுத்துகிற அந்த வாழ்க்கையா இருக்கணுன்ற உணர்வு மாத்திரம் எங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஜீவியம் ஏசப்பா நீங்க எங்களை உங்களை துதிக்கிற ஜனமா பிரித்து எடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த உணர்வு இருக்கட்டும் ஏசப்பா. அநேகருக்கு கிடைக்காத ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த உணர்வு எங்களுக்குள்ள எப்போது இருக்கட்டும் ஏசப்பா. யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் ஏசப்பா. இந்த உலகத்தில் இருக்கும்போதே இயேசுவை அறிகிற அறிவை கொடுத்துருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்துருக்கிறீங்கப்பா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு மீட்பை கொடுத்துருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறீங்கப்பா. இந்நாள் வரைக்கும் கைவிடாம நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்க ஏசப்பா. உமக்கு சாட்சியா இருக்க ஏசப்பா. எங்க பார்வை, எங்க பேச்சு, எங்க செயல், எங்க நடக்கை, எங்க சிந்தனையில எல்லாத்துலயும் பரிசுத்தம் இருக்கட்டும்ப்பா. யாருக்கும் அங்க தீங்கு நினைக்க கூடாதுப்பா. யாருக்கிட்டையும் கசப்பு இருக்கக்கூடாது ஆண்டவரே. யாருக்கும் நாங்கள் முறுமுறுக்க கூடாதுப்பா. யாரை பத்தியும் பின்னாடி பேசக்கூடாது ஆண்டவரே. எல்லாருக்கிட்டையும் நாங்கள் யாரோடும் பார்க்குற ஒவ்வொருத்தரோடும் நண்பர்களா சமாதானமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லாரையும் அன்பா நேசிக்கிறவங்களா இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் உறவுகளை, எங்கள் நண்பர்களை, எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யாரோட சமாதானமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் குடும்பங்கள் நாங்கள் சமாதானமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வீடும் ஒரு குட்டி பரலோகமாக காணப்படணும் ஏசப்பா. எங்கள் வேலை செய்கிறவங்க, எங்கள் குடும்பங்களை படிக்கிற இடங்கள் எங்கே போனாலும் ஏசப்பா அந்த இடத்துல உங்களை வாசனை அங்கே வீசுறவங்களா இருக்கணும் ஏசப்பா. யாராவது அந்த இடத்துல ஏசப்பா நீங்கள் கிறிஸ்தவங்க தானே இப்படி செய்கிறீங்க நீங்கள் பார்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாதப்பா. அப்போ அந்த இடத்துல உங்கள் நாமத்தை தூஷிக்கப்படுற மாதிரி நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது ஆண்டவரே. அந்த உணர்வு, அந்த பயம் எங்களுக்குள்ள எப்போது இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் நீங்கள் என்னை பார்க்குறீங்கப்பா. நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க எங்கள் மத்தியில் நீங்க வாசம் பண்றீங்கப்பா. எங்க இருதயத்துல நீங்க இருக்கிறீங்கன்ற உணர்வு எங்களுக்குள்ள இருக்கட்டும்ப்பா. அந்த சிந்தனையோடு நாங்க எப்போதும் இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்க ஒவ்வொருத்தர் ஜீவியமும் ஏசப்பா உமக்காக ஏசப்பா வாழணும் ஏசப்பா. எந்த இடத்துல போனா உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துறவங்களா இருக்கணும் ஏசப்பா. நாங்க யார்கிட்டும் விஷயம் சொன்னோம்னா அதுக்கு நாங்க தகுதி உள்ள நாங்களை மாத்துங்க ஆண்டவரே. எங்களை பார்த்து யாரும் நீங்க இந்த காரியத்துக்கு தவறா இருக்கிறீங்க சொல்லி சுட்டி காட்டக்கூடாதுப்பா. எங்கள் குற்றங்கள், எங்கள் குறைகள் ஏதாவது இருக்குமா நாங்களை ஒப்புரவாக மனம் திரும்பிட உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் வரட்டும் ஏசப்பா. அப்பா உங்களோட வருகை நாட்கள் இருக்கிறோம் ஏசப்பா. ரட்சிப்பட ஜனமாகிய நாங்க ஏசப்பா எல்லாரும் குடும்பமா சபையாரா எடுத்துக்கொள்ளப்படும் ஏசப்பா. கையோடு வணங்க மாட்டோம், போயிடவே கூடாதுப்பா. தேவன் நாங்க உமக்கு கண்ணி கொடுக்கிறவங்களா இருக்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா தேவன் எங்களுக்குள்ள ஏசப்பா ஒரு மாற்றத்தை கொடுக்க போதுக்காய் நன்றி நன்றி அப்பா. நாங்க அநேகருக்கு நன்மை செய்வங்களை நீ மாற்ற போதுக்காய் நன்றி நன்றி அப்பா. எங்களுக்குள்ள வேண்டாத காரியங்கள் ஏசப்பா இருக்குமானா சிந்தனைகள் எங்கன்னா வேற போயிருந்தா ஏசப்பா தேவன் எல்லாம் மாற்றும்படி அங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா இது உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. இது உமால கூட நாங்க நம்புறோம் ஏசப்பா. ஒருவேளை இது எங்களுக்கு பலவீனமா இருந்தா அதை நீங்க மாற்ற உமால ஆகும் நாங்க நம்புறோம் ஆண்டவரே. எங்க சபை ஒரு பூரணமாக்கப்பட்ட சபையா இருக்கணும்ப்பா. எங்க சபை உங்க ரத்தத்தினால கழுவப்பட்ட சபையா இருக்கணும் ஆண்டவரே. பின்மாட்டல போனவங்களா இருக்கக்கூடாதுப்பா. உங்க முறுமுறுக்கிறவங்களா இருக்கக்கூடாதுப்பா. நாங்க உங்க அவிசுவாசத்தோடு இருக்கக்கூடாதுப்பா. எங்களுக்குள்ள எல்லா குற்றங்கள் குறைகள் எல்லாம் அறிக்கையிட்டு விட்டு விடுறவங்களா மனம் திரும்பி சாட்சியா வாழ்றவங்களா ஏசப்பா. அந்த இளையகுமாரன் போல ஏசப்பா நாங்க உமக்காக திரும்பி வர உதவி செய்யுங்கப்பா. உம்மன் பண்டையிலே இருக்க உமையே நம்பிக்கொண்டு இருக்க உதவி செய்யுங்கப்பா. நாங்க அநேகருக்கு நன்மை செய்யலாம் இருக்க உதவி செய்யுங்கப்பா. அன்னைக்கு சகைக்குள்ள இருந்த ஒரு மனம் திரும்புதலப்பா எங்களுக்குள்ளேயும் இருக்கணும் ஆண்டவரே. தேவன் அப்படி ஒரு மனம் திரும்ப கொடுக்க போறதுக்காக நன்றி அப்பா. இன்னும் எங்க சபையில் எல்லாரும் ரட்சிக்கப்பட முழுமையா ரட்சிக்கப்பட உமக்காக சாட்சியை எழும்பி ஊழியம் செய்ய ஏசப்பா அநேக ஆத்துமாக சபை கொண்டு வரவங்களா இருக்குங்க மாற்றுங்க ஆண்டவரே. தேவன் அப்படியே எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறதுக்காக நன்றி 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 அப்பா. நீங்க அப்படியே செய்வீங்க நம்புறோம் விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு எங்க செலுத்துகிறோம். மீட்பரச்சும் எங்கள் இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சகோதர அபிகாயில் சிஸ்டர் முன்பாக வந்து ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவங்க செய்கிற வேலையில, அவங்க செய்கிற தொழில்ல, பிள்ளைகள் படிக்கிற படிப்பு, நம்ம எல்லாவற்றிலையும் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கும்படி, அதே போல் விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தரித்திரங்கள் விலகணும், கடன் பிரச்சனைகள் மாறணும், எல்லா ஆண்டவரை நன்மைகளை அதினதின் காலத்தில் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் திருமண தடைகளை பார்க்குறோம், கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் ஆண்டவர். எல்லா சூழ்நிலையிலும் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை பார்க்குறோம் ஆண்டவர். ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில் வைத்திருக்கிறது காரணம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், அவரை துதிக்கணும், அவருக்கு பிரியமாக வாழணும். அதுதான் தேவன் விருப்பமும் கூட. ஸோ ஆகவே விசுவாச குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட அவங்க செய்கிற எல்லாவற்றிலேயும் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் கர்த்தருடைய அனுக்கிரகம் கூட இருந்து நடத்தும்படி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்கிறவர்களாய் காணப்பட, ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட ஆமென். அதற்காக ஜெபம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா.
ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஏசப்பா இதோ உம்முடைய சமூகத்தை தேடி ஓடி வந்திருக்கிற ஏசப்பா கர்த்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையே ஏசப்பா. தகப்பனே, எங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா இந்த ஜீவனை கொடுத்தது ஏசப்பா உம்முடைய சுத்த கிருபை அப்பா. ஆண்டவரே ஏசப்பா கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே ஏசப்பா அநேகருக்கு ஆண்டவரே ஏசப்பா ஆசீர்வாதமா இருக்கும்படியா கர்த்தர் தாமே ஏசப்பா எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக இருக்கிற தலைவர்களுக்காக ஆண்டவரே ஏசப்பா அவங்க செய்கிற வேலைகளுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே அப்பா குடும்பத்தில் தலையாய் இருப்பது அப்பா கர்த்தாவே ஏசப்பா தந்தையே அப்பா. தகப்பனே ஏசப்பா நீர் அவர்களை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஏசப்பா. நன்றி சுவாமி, நன்றி அப்பா. உம்முடைய சாயலா நீங்க படைத்திருக்கிறப்பா. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஆண்டவரே அப்பா அவர்களுடைய கையின் பிரயாசங்கள் அப்பா உம்மாலே ஆசீர்வதிக்கப்படட்டும் ஏசப்பா. கர்த்தர் ஆண்டவரே ஏசப்பா குடும்பத்தில் கர்த்தாவே ஏசப்பா எத்தனை சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் தகப்பன் ஆண்டவரே ஏசப்பா உம்மை நோக்கி அங்க கதரும் பொழுது அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுவது போல அப்பா தகப்பனே இந்த காலை வேளையிலே ஏசப்பா உம்முடைய சமூகத்துல வந்து அப்பா நாங்க கதரும் பொழுது அப்பா நீர் கர்த்தாவே ஏசப்பா எங்களுக்கு தெளிந்த நீரோடைய நீர் கொடுக்கிற தேவன் நீங்க மாத்திரம்தான் ஏசப்பா. தகப்பனே அப்படியா ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே ஏசப்பா இந்த சபையில வந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. தகப்பனே அவர்கள் வராவிட்டாலும் தகப்பனே ஏசப்பா நாங்க ஆண்டவரே இந்த வேலையிலப்பா இதோ உம்முடைய பாதத்தில் அவர்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து ஜெபிக்கிற ஏசப்பா. கர்த்தர் ஒவ்வொரு பேராய் நீர் கர்த்தாவே ஏசப்பா முன்குறித்து வைத்திருக்கிற ஏசப்பா. ஆண்டவரே அப்பா அந்த பெயர்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீரே அப்பா. அதற்காக நன்றி அப்பா. அந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே ஏசப்பா இருக்கிற ஆண்டவரே பிரிவினைகள் செய்யவினை காரியங்கள் ஏதாகிலும் இருக்குமானால் ஆண்டவரே ஏசப்பா சமாதானத்தின் தேவன் அவர்கள் குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே நீங்க சமாதானத்தை நீங்க கட்டளையிட்டு தகப்பனே அந்த குடும்பங்கள் ஆண்டவரே ஏசப்பா கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டுமாய் ஜெபிக்கிற ஏசப்பா. கர்த்தாவே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உம்மை விட்டு கொடுக்காதபடிக்கு அப்பா உண்மையே பற்றி கொண்டு வாழ்கிற ஆண்டவரே அந்த கர்த்தாவே ஏசப்பா வாஞ்சை அப்பா அவளுடைய இருதயத்துல நீங்க போடுங்க ஏசப்பா. கர்த்தரே மெய்யான தெய்வம், அவரை என்று எனக்கு வேற யாருமே இல்லையே என்று சொல்லி அப்பா தானியேல் அன்று ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தை 3 வேளையை தேடினாரே அப்பா. நீ சிங்கத்தின் வாயை அவருக்கு கட்டி போட்டீரே அப்படியா சுவாமி ராஜா. உம்மை ஆராதிக்கிற எங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா உம்மாலே தானே அப்பா எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு அப்பா. கர்த்தர் எங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசத்தோடு கூடிய ஆண்டவரே ஏசப்பா இந்த காலை வேளையிலப்பா உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்க ஏசப்பா. கர்த்தர் எங்களுக்கு ஒரு விஷயம் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் நிற்பது உம்முடைய சுத்த கிருபை அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லை என்றால் அப்பா நாங்க எப்போ அழிந்து போயிருப்போம் ஏசப்பா. எங்களை ஆண்டவரே அப்பா நீர் உம்முடைய உள்ளங்கையில வரைந்து வைத்து எங்களை அப்பா கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் தாயை போல தந்தையை போல அப்பா எங்களுக்கு கர்த்தாவே ஏசப்பா நிற்க வேண்டிய வழி இன்னதென்று எங்களுக்கு காண்பித்து அப்பா ஒவ்வொரு காரியத்தில் ஏசப்பா குடும்பங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா எந்த காரியத்தை அப்பா கற்றுத்தரணுமோ அந்த காரியத்தை அப்பா நீங்க ஒவ்வொரு வாரம் அப்பா எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தி வருகிறீரே அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. இன்றும் ஆண்டவரே அப்பா நாங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே ஏசப்பா செழித்திருக்கிற ஏசப்பா உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்ட என் தேவனுடைய வார்த்தையின்படியா தகப்பனே ஏசப்பா நாங்க மீதியானது ஆண்டவரே ஏசப்பா துணிக்கைகளை கட்டினது போல ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய கையின் பிரயாசங்கள் தேவன் ஆசீர்வதித்தார். மீதியானது அப்பா எங்க அம்பாரம் மீந்திருக்கிறது என்று சொல்லும்படியா கர்த்தர் ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய கையின் பிரயாசங்களை அப்பா தலைவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் குடும்ப தலைவருடைய பிரயாசத்தை நீங்க ஆண்டவரே ஏசப்பா கண்டு களி கூறும்படியா தேவன் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா கொஞ்சமா சம்பாதித்தவனுக்கும் அல்ல நிறைய சம்பாதிப்பவனுக்கு அல்ல ஆண்டவரே ஏசப்பா நீர் கர்த்தாவே ஏசப்பா ஒவ்வொருவருக்கும் அவனுடைய நிறைவின்படியே நீர் கொடுக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே அப்பா எந்த தராசினால் அளக்கப்படுகிறோ அதே தராசு தானே உமக்கும் என்று சொல்லியிருக்கப்பா. ஆண்டவரே அப்பா நாங்க கர்த்தாவே ஏசப்பா தேவன் சொல்கிற வார்த்தையின்படியா தகப்பனே ஏசப்பா முதலாவது ஆண்டவரே ஏசப்பா என் தேவனுக்குரிய பங்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல கொண்டு வந்து செலுத்திய பின்பாக தான் மீதமானதே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே 12 கூடை நிறைய நிரப்பினது போல ஆண்டவரே ஏசப்பா மீதமானது ஆண்டவரே எங்களுக்குள் மீந்திருக்கிறது என்று சொல்லி அப்பா கர்த்தாவே ஏசப்பா இன்னும் ஆண்டவரே ஏசப்பா உம்மை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நீங்க கட்டளையிடும்படியா இந்த காலை வேளையில ஏசப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஏசப்பா சாட்சிகளை நீங்க எழுப்ப போதுக்காக நன்றி அப்பா. என் தேவனே இதுவரை
நாங்கள் அது மாதிரி ஒரு ஜெபம் செய்யாமல் இருந்திருப்போமானால் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி இந்த வேலையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஏசப்பா. தகப்பனே ஏசப்பா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி நீர் சொன்ன வார்த்தையின்படியாய் தகப்பனே அப்பா நாங்க கர்த்தாவே ஏசப்பா தாழ்ச்சி அடைந்து போவதில்லப்பா. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உம்மை கனப்படுத்தி உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து, கர்த்தர் என்னை ஆளுகை செய்கிற தேவன், நான் செல்கிற ஒவ்வொரு இடத்திலும் அவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற விசுவாசத்தோடு கூடிய ஆண்டவரே அப்பா அந்த விசுவாசம் ஒவ்வொருக்குள்ளாய் ஆண்டவரே இந்த காலை வேளையில் நீங்க ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிற ஏசப்பா. பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா, எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. தகப்பனே உம்முடைய அன்பு ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்காக அப்பா நீங்க கல்வாரி சிலுவையில் மரித்தீர் என்பதே அப்பா நாங்க விசுவாசித்திருக்கப்பா. அந்த வெளியேற பெற்ற அன்பு அப்பா எங்க ஒவ்வொருக்குள்ளாய் நீங்க ஊற்றியிருப்பதற்காக நன்றி ஏசப்பா. அது ஒவ்வொருவரும் அப்பா நாங்க நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு ஒரு சாட்சியுள்ள ஜீவியை வாழணும் ஏசப்பா. அது சிறியவர்களா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் கர்த்தர் நிச்சயம் அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவர் என்பதே அப்பா நாங்க அறிந்து கொள்ளத்தக்கதாய் எங்களுடைய மனக்கண்களை நீங்க திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே இத்தனை நாட்கள் ஆண்டவரே அதை நாங்கள் அறியாமல் இருந்திருப்போமே, ஆனால் தயவா எங்களை மன்னித்து இந்த காலை வேளையில ஏசப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்புவிக்கிற ராஜா. கேட்ட சத்தியத்தின்படியா தகப்பனே ஏசப்பா எங்களுக்கு நீங்க கொடுக்க போகிற சத்தியத்தின்படியா ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரே ஏசப்பா அந்த ஆத்துமா ஆண்டவரே ஏசப்பா கர்த்தருக்குள்ள அனல் கொண்டு எழும்பும்படியா கர்த்தர் சொல்லியிருக்க அதை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற ஆண்டவரே அந்த வாஞ்சையோடு அப்பா இந்த இடத்துல இருந்து அவங்க புறப்பட்டு கர்த்தருக்காக ஆண்டவரே ஏசப்பா அந்த கால்கள் பலன் கொண்டு நிற்க நீர் அவர்களுக்கு கிருபையும் தயவும் பாராட்ட வேண்டுமா. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. அவங்க எந்த சூழ்நிலை இந்த இடத்துல கடந்து வந்தாலா எங்களுக்கு தெரியாது ஏசப்பா. ஆனாலும் உள்ளத்தை அறிந்த தேவன் நீங்க ஒருவர் மாத்திரமே ஏசப்பா. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஏசப்பா இந்த காலை வேளையில கொடுக்கப்பட்ட ஜெபத்தின் படியா கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பின் படியா குடும்ப தலைவர்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை இட்டீரே. அந்த வசனத்தின் படியா அந்த வார்த்தையின் படியா அப்பா நாங்க இந்த காலை வேளையில ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறப்பா. பணியில எத்தனையோ பேரப்பா இந்த நைட் டியூட்டியில வேலை செஞ்சு கொண்டிருப்பாப்பா. எத்தனையோ பேர் பணி நிமித்தமா ஆண்டவர் வீட்டுல இருக்கலாம் ஏசப்பா. ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது ஏசப்பா. ஆனாலும் தகப்பனே ஏசப்பா பாளையத்துக்கு வராமல் 2 பேர் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே தங்கின பொழுது கூட அப்பா பரிசுத்த ஆவியானவர் அப்பா எல்லார் மேலும் இறங்கி ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தை துதித்தார்களே. அப்படியே கர்த்தாவே ஏசப்பா இந்த இடத்துல அவர்கள் கடந்து வர விட்டாலும் தகப்பனுடைய ஆவி ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொருக்குள்ளா நீங்க நிரப்ப வேண்டுமா. இந்த காலை வேளை அப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபித்து அப்பா இதோ உம்முடைய சமூகத்துல அப்பா ஒப்புவிக்கிறேன் சுவாமி. எல்லா துதி கன மகிமை யாவும் ஏசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கணும். ஆண்டவர் அவர்கள் சுகமாய் இருக்கும்படி ஆண்டவர் நீர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படி ஒரு பலவீனம் வராதபடி பலவீனங்களை மாற்றுகிற தேவன் கர்த்தர் பலவீனம் இல்லாத வியாதி இல்லாத ஒரு சுக வாழ்வை ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் கர்த்தர் நீங்க தாங்கப்பா. ஆண்டவரை திருமண தடைகளை நீக்கி போடுங்க. ஆண்டவர் கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளை பார்க்குறோம். கர்த்தர் ஆண்டவர் கற்பத்தின் கனியை தந்து நீர் அவர்களை உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசவ காலத்தை நோக்கி இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். விசேஷமாய் சாந்தனிக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவயங்களை கருவின் அவயங்களை நேர்த்தியாய் கர்த்தர் நீங்க உருவாக்குங்கப்பா. ஏற்ற வேளையில கர்த்தர் சுகப்பிரசவத்தை தேவன் நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை தொடர்ந்து கூட இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தேடி வந்த இணைப்பில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். ஒன்று கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளை தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பை எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலைப் போலவும் ஓசையிடுகிற கைத்தாள போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது.
அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தை சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவும் குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாயிருந்த போது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். சேர்ந்து வாசிப்போம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஹல்லேலூயா. அன்புள்ளவர்களா இருங்க, அன்பா இருங்க. அன்பு தாங்கும். அன்புக்கு நீடிய அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கி நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். நீங்களும் நானும் அன்புள்ளவர்களாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அன்பாக இருங்க. ஆமென். அன்பாக இருந்தால் சாதிக்கலாம் எந்த ஒரு காரியமும், குடும்பத்திலையும் சரி, வேலை ஸ்தலத்திலையும் சரி, பொது வாழ்க்கையிலையும் சரி. நம்ம கடிந்து கொள்வோமானால், பற்றிப்போமானால் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இந்த காலை வேளையிலும் கர்த்தரை தேடி வந்த, இணைப்பில் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளை விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், இந்த காலை வேளையிலும் உம்மை பாடவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், ஆண்டவரே வேத வசனங்களை வாசிக்கவும், ஆண்டவரை ஜெபிக்கவும் கர்த்தர் நீர் பாராட்டின தயவுக்காக, கிருபைகளுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த காலை வேளையிலும் நீ வார்த்தை என்ற மன்னாவை நீர் எங்களுக்கு பிட்டு தாங்கப்பா. அதை நாங்கள் உட்கொண்டு பலனடைய கர்த்தர் கிருபையை தாரும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். யார் பார்க்குறாங்களே இல்லையோ, கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் சரி, ஆண்டவர் உண்டாக்கின தேவன் பார்க்கிறார் என்ற அந்த பயத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கணுமா? ஆமென். அல்லேலூயா. சிலர்லாம் அநியாயத்துக்கு பேசுவாங்க பாருங்க, அநியாயமா நடந்துப்பாங்க. அழிவு வரத்துக்கு முன்னாடி என்ன வருமா? அகந்தை. அதான் சொல்லுவாங்க, இவன்னா இப்படி பேசுறான், அவன் சீக்கிரமா அழிய போறான் போல சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி நாக்கில் எலும்பு இல்லாம பேசுறானே, அவன் அழியறதுக்கு தான் இப்படி பேசுறான் போல. இல்லை, ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இன்னைக்கு உலக வாழ்க்கையில பார்க்கிறோம், ஆண்டவருக்கு பயப்படுகிற
பயம் இல்லை. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, எங்க பார்த்தாலும் அஹ், அஹ், கொலை செய்கிற தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகிறவர்களை பார்க்குறோம். வேசித்தனம், துணிகரம், இருமாப்பு, வைராக்கியம், கசப்பு. யோசித்து பாருங்க. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் விக்கிரக ஆராதனை கடுமையா சாடுறார், கடுமையா சாடுறார். பில்லி சூனியம், மந்திரவாதம். இன்னைக்கு பார்க்குறோம். ஆமேன். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இதெல்லாம் இல்லாமே காட்டுது. நம்ம வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும், எங்க இருந்தாலும் கர்த்தர் என்ன பார்க்கிறார் என்ற பயத்தோடு வாழணும். அதான் வசனம் சொல்லுது, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. கர்த்தர் நம்மளை பார்க்கிறாரு. நம்ம போன்ல பேசும்போது கர்த்தர் நம்ம கூட பார்க்கிறாரு, இல்லை நம்மளை பார்க்கிறாரு. அடுத்த ஆளோட எப்படி பேசுறோம், எந்த சிந்தையில பேசுறோம், எப்படி அவங்கள நடத்துறோம், கர்த்தர் பார்க்கிறாரா இல்லையாங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க, கர்த்தர் பார்க்கிறாரா அவங்கள? கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆமேன். அவருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு இல்லை. ஆண்டவர் மல்கியாவில் காரியங்களை சொல்றாரு. மல்கியா 1 அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசார்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே. ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றே என்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதை நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா நம்ம எல்லாத்திலையும் சரியா இருப்போம். ஆமாவா? இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்து நாம் இன்றைக்கு வேகமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? நான் முதல்ல சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழணும். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் அவருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறத பார்க்க. ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? வாசிங்க யாத்திராகமம் 16 அதிகாரம். யாத்திராகமம் 16 அதிகாரம் 4 வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். இங்க சொல்றார் ஆண்டவர், ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். வானத்தின் மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில. வனாந்தர வாழ்க்கையில கானானை நோக்கி பயணிக்கும் பொழுது ஆண்டவர் வானத்து மன்னாவினால தம்முடைய ஜனங்களை போஷித்தார். எப்படி போஷித்தாராம்? ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீ சேர்த்துக்கொள்ள. இதை காட்டுகிறது. ஒரு ஒரு கிறிஸ்தவன் கர்த்தரை தினமும் தேடணும். ஒரு கிறிஸ்தவன் சொல்றவன் கர்த்தரை தேடாத நாட்கள் இருக்கவே கூடாது. ஆமென். உங்களுக்கு 1008 சூழ்நிலை இருக்கலாம். ஆமென். நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய ஜீவ சுவாசத்தை அவர் கருத்துல வச்சிருக்கிறார். அவரை கனப்படுத்த வேண்டியது நமது அத்தியாவசியமான ஒரு முக்கியமான வேலைகள்ல அதுவும் ஒன்று. வேலை காரணம் காட்டி, சூழ்நிலையை காரணம் காட்டி ஆண்டவரை தேடாமல் இருக்கிறது எந்த விதத்திலும் நியாயம் அல்ல. ஆமென். அப்படி தேடாமல் இருப்போமானால் குற்றம் நம்மேல் சுமரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அனுதினமும் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆமென். பாருங்க, அனுதினமும் ஆண்டவர் சொல்றார், அதனால அவர்கள்
என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். இந்த பரீட்சையில நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் அவர் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சங்கீதம் 78:25 வாசிக்கிறோம், தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தருகிற அனுதினம் மன்னா என்கின்ற வேத வசனத்தை நாம் அனுதினமும் மன்னாவாக புசிக்க வேண்டும். அது எப்போ கிடைக்கும்? கர்த்தரை தேடும் பொழுது கிடைக்கும். அப்போ ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரை தேடுறதுல ஒரு நாளும் குறை வைக்க கூடாது. அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியா கொடுங்க. அந்த நாளை தேவ சமூகத்தில் வைத்து நீங்கள் ஆரம்பிங்க. அவரை முன் வைத்து நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் நிச்சயமாய் ஜெயத்தை தருவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ரூத் அனுதினமும் வயல்ல போய் என்ன செஞ்சா? கதிர் பொறுக்கணும். ஆண்டவர் நமக்கு அனுதினமும் நம்மை போஷிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை தேடி நான் வரும்போதெல்லாம் கர்த்தர் வார்த்தை என்ற மன்னாவை கொடுத்து என்னை அனுதினமும் போஷித்தார். சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் தேடுற அந்த குணாதிசயம் நமக்குள்ள இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆண்டவரை தேடாம வேற எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கவனம் தேவை. நம்ம ஜீவ சுவாசத்தை அவர் கையில வச்சிருக்கிறார். எதையும் செய்ய வல்லவர். நான் உங்களை பயமுறுத்தல, ஆனா ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரை தினமும் தேடணும். இரண்டாவது சங்கீதம் 86ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே எனக்கு இரங்கும், உம்மை நாடோறும் நோக்கி கூப்பிடுகிறேன். இன்னொரு வேத பகுதியில் வாசிக்கிறோம், சங்கீதம் 88ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துல 88:9, துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று, கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். அப்போ ஒரு கிறிஸ்தவன் அனுதினமும் ஜெபிக்கிறவனா இருக்கணும். ஜெபம் பண்றோமா? ஆண்டவரை தேடி வந்த இணைப்பில் வந்த நீங்க பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம கண்ணு எப்பவுமே அவரை பார்க்கணும், எஜமான பார்த்துக்கிட்டே இருக்கணும். வேலைக்காரராகிய நாம் நமக்கு எஜமானாகிய ஆண்டவரை பார்க்கணும், தினமும் ஜெபம் பண்ணணும். ஒரு கிறிஸ்தவன் எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்வானால அவன் உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம ஆண்டவர் அனுதினமும் ஜெபம் பண்ணார், இரவெல்லாம் ஜெபம் பண்ணார், தனித்து போய் ஜெபம் பண்ணார். இல்லை ஜெபம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில பிசாசு நம்ம சோழியை முடிச்சிடுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஜெபம் அனுதினமும் ஜெபம் நமக்கு இருக்கணும். நேரம் இல்லை, காலத்தை காரணம் காட்டாதீங்க. உங்களுக்கு ஜெபிக்க முடியலன்னு சொல்றதுக்கு 1008 காரணம் உங்களால சொல்ல முடியும். அது ஆண்டவர் சமூகத்தில் ஏற்புடையது அல்ல. நல்ல ஜெபம் பண்ணணும், ஜெப வீராங்கனையா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தானியேலை பாருங்க, அவருக்கு பொறுப்புகள் இருந்தது, வேலைகள் இருந்தது. ஆனா கர்த்தரை தேடுறதுல, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறதுல அந்த மனுஷன் பின்வாங்கவே இல்லை. பாருங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். வேலை இல்லாம இல்லை, அடிமையாய் போன தேசம்தான், அடிமையாய் வாழ்ந்தான் தான். ஆனா ஆண்டவரை தேடுறதுல, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறதுல தானியேல் பின்வாங்கவே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய ஏற்பாட்டில் நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு புறஜாதியான ஒரு மனுஷன் கொர்நேலியை குறித்து பார்க்கிறோம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். வாழ்க்கையில பாருங்க, ஆமென், இந்த ஜீவியத்தை பாருங்க. நமக்கு ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லை. நம்ம பிள்ளைகளை கேட்டால் என்ன சொல்றாங்க? எங்க பாஸ்டர் ஜெபம் பண்றதுக்கு நேரமே இல்லை. ஒரு கிறிஸ்தவன் அனுதினமும் கர்த்தரை தேடணும். இரண்டாவது, அனுதினமும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. கடைசியாக ஒன்று நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிங்க, உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19 வாசிங்க.
இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு 20ஆம் வசனம், அவன் லேவியராகிய ஆசாரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். இங்க பார்க்கிறோம், தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவிலே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். ஒரு கிறிஸ்தவன் பைபிளை கண்டிப்பா படிக்கணும். பைபிள் படிக்கணும். பேருக்கு கிறிஸ்தவன்றது அல்ல. நிறைய பேருக்கு பைபிள் படிக்காதனால சத்தியம் தெரியல. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும். கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம்ல. பைபிள் படிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தினமும் கர்த்தரை தேடணும், தினமும் ஜெபம் பண்ணணும், தினமும் பைபிள் படிக்கணும். அப்படி செய்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் வாழ்க்கையை ஆயுசு நாட்களை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் சுகமாக இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில், நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நல்லவராய் கூட இருக்கிறார். சங்கீதம் 3:2 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை படிங்க, மகத்துவங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காலை வேளையில் நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்பொழுது புத்திமானாயே நடந்து கொள்வாய். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு வாழ எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. வந்தமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க. இந்த நாளுக்கு வேண்டிய சமாதானம், இந்த நாளுக்கு வேண்டிய பாதுகாப்பு தந்து தேவன் நடத்துங்க. உண்மை முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உடைய கிருபை கூட இருக்கட்டும். காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகருமாக எங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.